வீட்டுக்கு வந்துட்டோங்க ஐயா. கார் ஸ்டாப். கார்ல இருந்து வராண்டாவுக்கு வந்துட்டோங்க ஐயா. கண்ணை திறந்து பாருங்க. பாருங்க ஐயா. Oh my God. ஐயா எங்க கூட்டு வந்துட்டியாடா? வீட்டுக்கு நீங்களா ஐயா? வீடுனா இதா? 2 வீடு இருக்குதுங்களே. ஆமா 2 வீடு. போய் எல்லாத்தையும் சொல்லு. ஜிகர் ராஜுவுக்கு 2 வீடு போய் சொல்லு. சொல்லுங்க ஐயா. ஒன்னா போயிடுறதா? ஐயா ஐயா லைட்டு போட்டு தொலை கூடாது. முண்டம் போடுறையா? அந்த சுவிட்ச் போடாதீங்கயா. என் வீடு என் இஷ்டம். போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? இல்லங்க. சடாப். என்னடாது ரங்கராட்டனம்மா எக்ஸிபிஷன் பயப்படக்கூடாதுரா. ஐயா ஐயா பின்னால தெரியும். டீ போயிருக்கு. ஐயா ஐயோ ஐயா. ஐயோ என்னங்க நீங்க? இது யார் செஞ்சது? நான் இல்லப்பா. அது பர்த்டே கேக்குங்க. கேக்க எத்த எங்க வைக்கிறதுனே தெரியாத பண்ணிங்க. கேக்குதான். இப்ப யாரு பர்த்டே? சாந்தி பர்த்டேங்க. எந்த சாந்தி? நம்ம பொண்ணு. அது கூட ஞாபகம் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவ என்ன பெரிய பிரைம் மினிஸ்டரா இல்ல சினிமா ஆக்டரா? ஐயோ என்னங்க என்னங்க சாந்தி பர்த்டே கவுனுங்க. என் படத்தில் தான் ரெடி வாங்கின. நீ ஒண்ணு வெளியே போய் சம்பாதிக்கலையே. அதுக்கு இல்லைங்க சாந்தி வருத்தப்படுமேன்னு. அப்படின்னா நான் கவலை போட்டாலும் பரவாயில்ல போல இருக்குது உனக்கு. அது என்னங்க பேச்சு? நீங்க சந்தோஷமா இருந்தா தானே நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். இல்லையா? கரெக்டா? அப்ப நான் என்ன செஞ்சாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சதா அழுவ கூடாது. சிரிப்பு வரலீங்க. அதுக்கு தாண்டி நான் வீட்டுக்கு வர்றதில்ல. கட்டுக்கிட்ட போட்டாட்டி 365 days இப்படி அழுதுகிட்டே இருந்தா புருஷன் என்னடி செய்வா? என் வேதனை வேற எவனுக்கும் தெரியாதுடி. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். நீ அப்படி வரியா? நான் வர. நான் வீட்டுக்கு வந்தால் என்ன லாபம்? என்ன செய்யணும் சொல்லுங்க. வீணா மாதிரி சுகம் கொடுப்பியாடு. அட்லீஸ்ட் மாலிஷாவது செய்வியா? சொல்லுங்க, செய்யறேன். ஐயப்பகர் செய்வியா? அப்ப வா, வாக்கிங் போலாம் காதலர்கள் மாதிரி. உள்ள போலாமா? நாங்க பேசிட்டு இருக்கோம், பெரிய மயிலாட்டம் வந்து உள்ள போலாம் வான்ற. என்னடா அர்த்தம்? வாடா வாடா. ஐயா வாங்க. பெரிய மனுஷன் ஆட்டியாடா நீ. மீச மாட்டியதா? அடிக்கிறீங்க. தப்பு மகா, தப்பு, மன்னிச்சிடுங்க. மகரே நீங்க கூட மன்னிச்சிடுங்க. எங்க இவரு என் மகன் தானா? இல்ல எனக்கும் ஐயோதான். என் சன்ன அடிக்கிற அதிகாரம் கூட எனக்கு இல்லன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க முடியாது. நீ அடிக்கணும்னா அடிக்கணும், கொலை பண்ணணும்னா பண்ணணும், பண்ணக்கூடாதுல பண்ணக்கூடாது. அடிமை வாழ்க்கை இது. நமக்கு வேட அந்த வாழ்க்கை. முருகா முருகா, ஓ மை லார்ட், ப்ளீஸ் ஆன்சர் மை பிரேயர்ஸ். என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா. சித்தம். வீணா வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு கடவுள். சித்தம். விடுறா, தொடாத. நாடா நான் உங்க அம்மா மாதிரி சக்கர வண்டிக்கு நினைச்சியா? எனக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்லை. பாத்தியா? God has given me 2 beautiful legs.
one left, one right. I can stand on my own. ராஜு அம்மா. அவரை உள்ள தூக்கிட்டு போ. சரிம்மா. அம்மா இனிமே அவரை வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிடுமா? வாய மூடு. அவர் யாரு நினைச்சிட்டு இருக்க? உங்க அப்பா. அப்பாவா? அவருக்கு நாங்க எத்தனை பிள்ளைங்க, என்ன படிக்கிறோம் தெரியுமா? அட்லீஸ்ட் எங்க பேராவது தெரியுமா? என் பேரு டேய், அவங்க பேரு ஏண்டி வாடி, உன் பேரு நொண்டி கழுத. தப்பு என்னடா இருக்கதுல? நான் நொண்டி தானே. எப்படி நீ பிறக்கும்போது நொண்டி இல்லையே? குடிச்சிட்டு கார் டிரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் செஞ்சாரு சங்கர். அன்னைக்கு அவர் கால் உடைஞ்சிருக்கணும். சங்கர். ஆமாமா, உன் கால் மட்டும் உடையாம இருந்தா நான் என்னைக்கோ இந்த வீட்டு விட்டு போயிருப்பேன். அம்மா 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 அழுவாதம்மா, எனக்கும் அழுவ வருது. கம்போசிங் முடிஞ்சு போச்சா? இப்ப முடிஞ்சுடுங்க. மேயரின் மன்மத லீலைகள் ஹெட்டிங் மட்டும் ரொம்ப போல்டா இருக்கணும், புரிஞ்சதா? ஆ. சீக்கிரம் ஆகட்டும். ஹலோ. ஹலோ, என்ன வேணும்? சார், நான் சாயங்கால பத்திரிகையிலிருந்து பேசுறேன். துர்கா உங்களை பத்தி பேப்பர்ல போட போகுது. எந்த விஷயத்தை பத்தி? சைனா டெலிகேட்ஸ்க்கு பார்ட்டி கொடுத்து பொம்பளைங்களோட ஆட்டம் போட்டீங்கன்னு போட்டோஸோட பிரிண்ட் ஆகுது. என்ன சார் இது? சார், பேப்பர்ல ஏய், வாயை பொத்திக்கிட்டு சும்மா கடை. இன்னொரு அநியாயம். எவன்டா நீ? நானா எடிட்டர். ஏய், வா. வா. வாடி. ஏய், என்ன கதை தப்பு போட்ட? ஏய். ஹலோ. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, ரயில்வே ஸ்டேஷனா? ராங் நம்பர். கிட்ட வந்த கொன்னு. ஐ, கத்தி எடுக்கிறியா? ஷேவிங் பண்ண போறியா? அது என்னடி ஹெட்டிங்? அது மேயர் மன்மத லீலையா? உங்கூட லீல போட்டலன்னு கோவமா? வா, பொண்ணையும் வச்சுக்கிற, மூணாவது வீட்டு கட்டி தரேன். ஒரு பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? பொம்பளையா நீ? பொம்பளை நான் வீட்டோட இருக்கணும்டி. நீ ஆம்பளைனா ஆபீஸ்ல இருக்கணும். கூண்டா மாதிரி இங்க வந்து கலாட்டா பண்றியா? ஏய், ஏய், ஏய். நான் எங்க இருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு நீ யாருடி? சாயங்காலம் துர்கா. அப்படியா? அப்ப வெட்டியறதுக்குள்ள உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன். டாய், அந்த பேப்பர்லாம் போட்டு கொளுத்துங்கடா. பாத்தியா, உன் எழுத்தெல்லாம் எப்படி சாம்பலா மாறுது பாத்தியா? இப்ப என்னடி எழுதுவேன் என்ன பத்தி? பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நீ எப்படி கொள்ளை அடிக்கிறேன்னு எழுதுவேன். ஜே.கே. ராஜு காலை பேர்ல ஏழைகளுக்கு குடிசையை கொடுத்து அந்த குடிசை மறைவில நீ சேர அட்டூழியங்களை பத்தி எழுதுவேன். தினம் எவ்வளவு 1000 லிட்டர் பெட்ரோல வாட்டர் டேங்கர் வழியா எப்படி திருடுறேன்னு எழுதுவேன். பெட்ரோல்? பெட்ரோல் என்னது? ஆஹாஹாஹா. இப்ப கூட நடிப்ப மறக்கல. கிருபாகரை வச்சு நீ பெட்ரோல் திருடுறது உனக்கே தெரியாது. பெட்ரோல்ல என்னன்னு கூட உனக்கு தெரியாதே. படிக்காத ஆளு பதவிக்கு வந்தா இது ஒரு அட்வான்டேஜ். கிருபாகரை வச்சு நான் திருட்டுத்தனம் பண்றேன்னா? ஓஹோ, உனக்கே தெரியாம கிருபாகர் தான் செய்யறான்னு பிளேட்ட திருப்பி போடுறியா? பைத்தியம் மாதிரி பேசாத. கிருபாகர் என்கிட்ட சொல்லாம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான். ஆனா நீ வச்சுக்கிட்டு இருக்கிறவளோட ஜாலியா மட்டும் இருப்பான். அதுவும் நீ இல்லாதப்போ. வீணா யாருன்னு தெரியுமா? கிருபாகர் தங்கச்சி. உன்னை பார்த்தா இப்ப கூட எனக்கு சிரிப்பு வருது. இத பாரு. தான் தாரத்திய தங்கச்சின்னு சொல்லி உன்கிட்ட விட்டுருக்கா. இத பாரு, மேரேஜ் சர்டிபிகேட் காப்பி.
This is investigative journalism.